ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் 68 68வது வீடியோ பார்க்க போகிறோம். எதில் சார் ஒரு கொஷின் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எக்ஸாமில் கேட்டதை வித் ப்ரூஃபோட சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்க்குறது 68வது வீடியோ. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னு நினச்சாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கே ஷேர் பண்ண தோணும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி சீரீஸ் வந்து யாருமே பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாராவது இந்த சீரீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சார் இந்த சேனல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. 5x - 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டேர்மில் இருந்து எதை காமன் எடுக்கலாம்? 5 காமன் எடுத்துறாங்களா? 5 காமன் எடுத்து என்ன கிடைக்கும்? x - 2ன்னு கிடைக்கும், வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 5x² - 20ன்னு கொடுத்துருக்காங்க. சேம் இந்த டேர்மில் இருந்து 5 காமன் எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும்? x² - 4ன்னு கிடைக்குங்களா? இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 5x² - 20ன்னு கிடச்சிரும். இந்த 4ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 2² எழுதிக்கலாங்களா? அப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² - b² ஃபார்மேட் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதிடலாம்? a + b × a - bன்னு எழுதிடலாங்களா? அப்போ a + bங்கிறது இங்கே x + 2 இன்ட்டு x - 2ங்கிறதான் இதோட ஃபார்மேட்டை விரிச்சது. அதாவது a² - b²ங்கிறது a - b இன்ட்டு a + bங்கிறதா நமக்கான ஃபார்முலா. நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? x² - 2² இருந்துச்சு. இது எப்படி எழுதலாம்? x - 2 இன்ட்டு x + 2ன்னு எழுதலாங்களா? அதுவே தான் இங்கேயும் எழுதியிருக்கும். ஓகேங்களா? இப்போ காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பவருங்கிறதா நமக்கு எல்சிஎம்மாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த கொஷினோட எல்சிஎம் என்ன வரப்போகுது? ரெண்டுதுலேயுமே நம்பர் 5 5ன்னு இருக்குது. ஸோ 5ங்கிறதா காமனாக இருக்குது, 5. x - 2ங்கிறது காமனாக இருக்குது. இப்போ x - 2ங்கிறத எழுதிக்கலாம். காமனாக இல்லாத டேம் என்ன? x + 2. அதையும் எல்சிஎம்முக்கு எடுத்துக்கணும். அப்போ நமக்கான ஆன்சர் என்ன? 5 × x + 2 x - 2ங்கிறது ஆன்சர். கரெக்டுங்களா? 5 × x + 2 × x - 2ங்கிறது இந்த கொஷினோட எல்சிஎம். இந்த கொஷினோட HCF என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கொஷின் வந்து எந்தெந்த எக்ஸாமில் கேட்டதுன்னு பார்த்துடலாங்களா? கொஷின் நம்பர் 152ல் என்ன எக்ஸாமில் கேட்டிருக்காங்க? இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் 2022ல் கேட்டிருக்காங்க. 2022ல் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 143 கொஷினில் ஹெல்த் ஆஃபீஸர்ன்ற எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுவும் 2022 தான். கொஷின் நம்பர் நீங்களே பார்த்துக்கோங்க, வேறு தான். 152 143. நெக்ஸ்ட்டு அதே இது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாம் 2022ல் 181வது கொஷினை கேட்டிருக்காங்க. சேம் கொஷின் 3 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, மறந்துடாதீங்க. 2022ல் மட்டுமே 3 டைம். அக்கௌண்ட் சர்வீஸ் 2022, ஹெல்த் ஆஃபீஸர் 2022, இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் 2022. கொஷின் நம்பர் 152, 143, 181வது கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரே கொஷின் தாங்க, 3 டைம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் HCFல மேக்ஸிமம் வந்து 6 கொஷின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நமக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 3 கொஷின் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நல்லா எல்சிஎம் HCFை பார்த்துருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.